லட்சுமி லட்சுமி சொன்னா கேளு கதவை தர லட்சுமி 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 வேண்டாம் லட்சுமி சொன்னா கேளு லட்சுமி இந்த மாதிரி எதுவும் பண்ணிடாத லட்சுமி அக்கா அம்மா ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டாங்க அக்கா லட்சுமி லட்சுமி வேண்டாம் லட்சுமி லட்சுமி சொன்னா கேளு லட்சுமி லட்சுமி ப்ளீஸ் லட்சுமி வேண்டாம் லட்சுமி சொன்னா கேளு லட்சுமி லட்சுமி அம்மா வேண்டாம் வேண்டாம் லட்சுமி லட்சுமி வேண்டாம் சொன்னா கேளு லட்சுமி அம்மா சொன்னா கேளுங்கம்மா ப்ளீஸ் வேண்டாம் அம்மா வேண்டாம் சொன்னா கேளுமா சொன்னா கேளுமா கதவு தர லட்சுமி 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 வேண்டாம் லட்சுமி கீழே போடு என்ன காரியம் பண்ண நீ போ யாரா தண்ணி கொண்டு வாங்க சீக்கிரம் போய் தண்ணி எடுத்து சொல்றேன்ல தண்ணி எடுத்து என்ன காரியம் பண்ண நீ எதுக்காக இப்படி பண்ண ஒரு பொண்ணை பெத்ததுக்கு நான் சாகணும் என்ன அடிங்கப்பா அவங்க இந்த மாதிரி முடி பண்ணதுக்கு காரணம் நான் தானே என்ன அடிங்கப்பா என்ன அடிங்க என்னோட மரட்டு பிடிவாதத்தினாலதான் அம்மா இந்த மாதிரி பண்ணாங்க என்ன அடிங்கப்பா என்ன மன்னிச்சிருங்கம்மா என்ன மன்னிச்சிருங்க நான் பாவிமா நான் பாவி தப்புதாம்மா நான் செஞ்சதெல்லாம் தப்புதாம்மா என்ன மன்னிச்சிருமா ப்ளீஸ் போயிங்க மன்னிப்பு யாருக்கு வேணாம் போயிங்க இருந்து போன் சொன்னா நான் எங்கம்மா போவேன் உங்க எல்லாரையும் விட்டுட்டு நான் எங்கம்மா போவேன் அம்மா நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேம்மா இனிமே நான் முடியாதுன்னு சொல்லவே மாட்டேம்மா என்ன மன்னிச்சிருமா அம்மா என்ன மன்னிச்சிருமா என்ன மன்னிச்சிருமா நான் அவங்க பேரனையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் இனிமே எப்போ இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்காதம்மா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது நீ இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது அம்மா எங்களை அனாதை ஆக்கிட்டு போயிடாதம்மா போயிடாதம்மா அம்மா எனக்கு சத்தியம் பண்ணுமா எனக்கு சத்தியம் பண்ணி கொடுமா என் மேல சத்தியம் பண்ணு பண்ணுமா சொன்ன வார்த்தையை மீறினது நீ என்ன சத்தியம் பண்ணேன்னு சொல்றியா அம்மா உங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்தினதுக்கு என்ன மன்னிச்சிருங்க இனிமே இந்த தென்றல் நீங்க சொல்றது எப்பவுமே முடியாதுன்னு சொல்ல மாட்டேன் நான் வேற நீ வேறன்னு சொல்லாதம்மா அதை என்னால தாங்க முடியாது வாக்கு தவற மாட்டல்ல தவற மாட்டேமா உன் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன் சத்தியம் பண்ணி சொல்றேன் என் மேல சத்தியம் பண்ற வா என் கண் முன்னாலே நிக்காத என்ன லட்சுமி இதெல்லாம்
இல்லைன்னா நீங்க என்ன சொன்னாலும் கேட்டுட்டு இருப்பாங்களா? நானும் என் குடும்பத்துக்காக எல்லாத்தையுமே பொறுத்துட்டு போயிட்டு இருக்கேன். தாயோட ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. எங்க அம்மா எங்களுக்கு ராணி மாதிரி, எங்க அப்பா தான் எங்களுக்கு ராஜா. என் தங்கச்சி தம்பின்னு சந்தோஷமா வாழ்ற என் குடும்பத்துக்கு முன்னால எதுவுமே பேசல. இத பாருங்க, நாங்க ஏழைங்க தான், ஆனா இல்லாதவங்க இல்ல. நில்லுமா தென்றல், கார்ல கொண்டு போய் விட்டுட்டு வர சொல்றேன். கால் தான் நிரந்தரம், கார் இல்ல. நான் எப்படி வந்ததோ அப்படியே போய்க்கிறேன். கார்ல போன்னு சொல்றேன்ல. நான் கார்ல போயிட்டா என் ஸ்கூட்டரை யார் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க? நாங்கெல்லாம் ஏழை. உங்க வீட்டு வேலைக்காரங்க கூட இது தொட மாட்டாங்களே, அதான் நானே எடுத்துட்டு போறேன். தென்றல், தென்றல். அத்தை, தென்றல் ரொம்ப கோவமா ஸ்கூட்டர்ல போயிட்டா. ஆகாஷ் என்னடானா உங்க பேச்ச கேட்காம போறாளே, அவளுக்கு எவ்வளவு திமிருன்னு சொல்றா. நீங்க என்னடானா தென்றல் தான் இந்த வீட்டு மருமகளா வரணும்னு ரொம்ப ஆசையை வளர்த்துட்டு இருக்கீங்க. அவ ஒரு பக்கம், இவன் ஒரு பக்கம், நீங்க ஒரு பக்கம்னு இருக்கிறப்போ இந்த கல்யாணம் நடக்குமா அத்தை? என்னடி நக்கலா? இந்த ஆண்டாளை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தும் நீ அப்படி பேசுறல்ல? நாக்க அடக்கி பேசு, இல்லன்னா பேசுறதுக்கு நாக்கே இருக்காது. நான் நினைச்சது நினைச்ச மாதிரி நடக்காம நான் விட மாட்டேன். தென்றல் தான் என் பேத்தின்னு நான் என் மனசுக்குள்ள முடிவு பண்ணிட்டேன். யார் கோவப்பட்டாலும் யார் வேண்டானாலும் இந்த கல்யாணம் நடந்தே தீரும். அத நான் நடத்தி காட்டுவேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி குத்தல் பேச்சு, குதர்க்க பேச்செல்லாம் பேசுன இந்த வீட்ல நீ இருக்க மாட்ட. ஜாக்கிரதை. நடக்குமா அத்தன்னு ராகம் போட்டு கேக்குறியா? தொலைச்சிடுவேன். போடி வெளியில. அம்மா, அப்பாவுக்கு காஃபி கொடுத்தியாமா? நிலா, நிலா இங்க வா. எங்கடி இருக்க? என்னம்மா? போய் அப்பாக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு போய் கொடு. அதெல்லாம் நான் ஏற்கனவே போட்டு கொடுத்துட்டேன். அக்கா, காலேஜுக்கு கொஞ்சம் ஸ்டைலா ஏதாவது ஹேர் ஸ்டைல் போட்டு விட. ஏய், நான் உயிரோட தான் இருக்கேன், இன்னும் சாகல. வா, இப்படி வா. உட்காரு, நான் தலை சீவி விடுறேன். தலைய வாரும்போது அசைக்காதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஒழுங்கா காட்டு. வலிக்குது, பொறுமையா வாரு. அக்கா, இந்த பாடத்துல எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. ஏய், வாடிங்க. உங்க அப்பா ஸ்கூல் வாத்தியார் தான்.
உனக்கு என்ன சந்தேகமா இருந்தாலும் அவர்கிட்ட போய் கேளு. ஊருக்கே சொல்லி தரவரு உனக்கு சொல்லி தர மாட்டாரா? போ போய் என்ன சந்தேகமோ அப்பா கிட்ட கேட்டுக்கோ. ஆமா, வாயாட மட்டும் தெரியுது, ஒரு ஜடை போட்டுக்கு தெரியுதா? எப்ப பாரு தலையை விரிச்சே போட்டுக்கிறது. அப்பா, என்னப்பா இதெல்லாம்? இன்னும் ஏன் அம்மா என்ன குத்தி குத்தி பேசிட்டே இருக்காங்க? அவ மனசுல என்ன கஷ்டம் இருக்குன்னு எனக்கு எப்படிமா தெரியும்? நான் தான் நேத்தே மன்னிப்பு கேட்டுட்டேன்லப்பா. ஆண்டாளம்மாவோட பேரனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன்ல. இனிமே நான் அவங்க சொல்றத கேக்குறேன் அப்படின்னு கூட சொல்லிட்டேன். இன்னும் எதுக்குப்பா என் மேல இவ்ளோ கோவமா இருக்காங்க? அவ மனசு உடைஞ்சு போயிருக்குல்ல. அதை ஒட்ட வைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. நடந்த தப்ப நான் சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டேனேப்பா. என்னதான் சரி பண்ணாலும் விழுந்த விரிசல் விரிசல் தானே. தன்னோட பொண்ணு எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டத்தை காலால எட்டி உதச்சிருக்கான்னு அவ வருத்தப்படுறா. ஏய், என்ன வாயை பார்த்துட்டு நின்னுட்டு இருக்க? போ போய் படி. ஏய், நீ ஒழுங்கா தலைய காட்டுடி. எண்ணெய் வச்சு தலை சீவுனா ஒரு நாளாவது கேக்குறியா? பேய் மாதிரி எப்ப பாரு தலையை விரிச்சு போட்டு. இந்த வீட்ல ஒருத்தருமே பெரியவங்க பேச்ச மதிக்கிறதும் இல்ல, கேக்குறதும் இல்ல. அப்பா, நீங்க வந்து ஒரு வார்த்தை அவங்க கிட்ட சமாதானம் சொல்லுங்க. அவளோட கவலைக்கு நான் எப்படிமா சமாதானப்படுத்த முடியும்? அவளை நீதான் சமாதானப்படுத்தணும். போ போய் பேசு. போ. இந்தா போ, போய் ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து போட்டுக்கோ. அம்மா இருமா. என்ன? அம்மா, நான் உன்னை புரிஞ்சுக்காதது என்னோட தப்புதாம்மா. நான் இதை விட பெரிய கஷ்டம்லாம் அனுபவிச்சிட்டேன்டி. அம்மா, உன் கஷ்டம் போகணும்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லு, அதை இப்பவே பண்றேன். நீ எதுவுமே செய்ய வேண்டாம் தாயி. நீ உன் போக்குல போ, நான் என் போக்குல போறேன். அம்மா ஒரு நிமிஷம்மா, அப்படிலாம் பேசாதம்மா. நீ சொல்ற மாதிரி கேக்குறேன்னு நான் தான் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன்ல. அது நான் எங்க செத்து போயிடுவேனுங்கிற பயத்துல நீ பண்ணி கொடுத்த சத்தியம். நீ ஒன்னும் முழு மனசோட செஞ்சு கொடுக்கல. ரெண்டு நாள் போனதுக்கு அப்புறமா கோவம் குறைஞ்சதும் பழைய குருடி கதவை தரடின்னு நீ உன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுவ. நீ என் ஆளை விடு. அம்மா, உனக்கு என் மேல நம்பிக்கை வரணும்னா நான் என்ன செய்யணும்னு சொல்லுமா. நிஜமா செய்வியா? சொல்லுமா, நான் செய்யறேன். கண்டிப்பா? நிஜமா நான் செய்யறேன். அப்படின்னா நேத்து நான் பண்ணது பேசுனது எல்லாம் தப்புன்னு சொல்லி அந்த ஆண்டாளம்மா கிட்டயும் மாதவி அம்மா காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டு வா. போ. லட்சுமி, தெரியும்டி, எனக்கு நல்லா தெரியும் நீ செய்ய மாட்டேன்னு. ஏன்னா உனக்கு உன் பிடிவாதம் தானே முக்கியம். நான் எக்கடி கட்டு போறேன், உனக்கு என்ன? அம்மா, தயவு செஞ்சு அப்படி எல்லாம் பேசாதம்மா. சரி, நான் கேக்குறேன். உன் சந்தோஷத்துக்காக நான் கேக்குறேன். அம்மா, என்ன
ஒன்றும் இல்லை. என்னடி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? போய் அவ வேலையை பாருங்க. என்னப்பா அம்மா யாருக்கிட்டையும் எதுவும் பேசாம உட்காந்துருக்காங்க? அவ பேச ஆரம்பிச்சா நாம இங்க உட்கார்ந்துருக்கலாம் முடியாது. பரவாயில்லையா? இன்னும் என்னப்பா பிரச்சனை? அதான் எல்லாமே நேத்தே முடிஞ்சு போச்சே. நேத்து தான் ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் முடியல. புயல் இன்னும் கரையை கடக்கலடா. தென்றல் ரொம்ப கோவமா ஸ்கூட்டர்ல போயிட்டா. ஆகாஷ் என்னடானா உங்க பேச்சு கேட்காம போறாளே, அவளுக்கு எவ்வளவு திமிருன்னு சொல்றான். அவ ஒரு பக்கம், இவன் ஒரு பக்கம், நீங்க ஒரு பக்கம்னு இருக்கிறப்போ இந்த கல்யாணம் நடக்குமா அத்தை? பாட்டி, பாட்டி, ராத்திரி எல்லாம் நீங்க தூங்கவே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். இது வரைக்கும் எந்த ஒரு பிறந்த நாள் பார்ட்டிலையும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கல. நீங்க அவமானப்பட்டது லைஃப்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏய், என்ன அவமானம் நடந்துடுச்சுன்னு அப்படி சொல்ற? உங்க கண்ணுக்கு எதுவுமே தெரியாது. என் பாட்டி மேல பாசம் வச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நல்லா வாங்கி கட்டிக்க போறாரு. இவர் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியதுதானே? என் பாட்டி எவ்வளவு சந்தோஷமா, எவ்வளவு கிராண்டா என் பர்த்டேக்கு ரெடி பண்ணாங்களோ அதே அளவுக்கு அவங்களுக்கு அவமானமும் கஷ்டமும் தான் மிச்சம். பாட்டி, உங்களுக்கு அந்த அவமானம் நடந்ததால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஒருவேளை கல்யாணம் வேண்டான்னு சொல்லிடுவேன்